வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளோட தான் நான் வந்துருக்கேன். சமீபத்தில் ரிக்கிஷி பேசின விஷயம் இப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருக்குது. ஆக்சுவலி ரிக்கிஷி பேசினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜே ஊசோ வெறும் 52 நாட்கள் மட்டுமே வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தார். டபிள்யூபிள்யூ தேர்ந்தெடுத்த முடிவு ரொம்பவே மோசம். ஜே ஊசோ ரெசல்மேனியாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெசல்மேனியாவில் ஈட் மூமெண்ட் போட்டு எல்லாருமே ஈட் மூமெண்ட் போட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ராயல் ரொம்ப வெற்றி பெற்று காத்திருந்து ரெசல்மேனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆன ஜே ஊசோவை டபிள்யூபிள்யூ ஒழுங்காக யூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் 52 நாளில் மீண்டும் தோக்க வச்சதெல்லாம் பெரிய முட்டாள்தனம். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். இது மட்டும் இல்லை, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஒரே மாதத்தில் 28 நாள்லேயே அவர் தோற்று போனார். இப்படி டபிள்யூபிள்யூ ஜே ஊசோ கிட்ட சிங்கிள் டைட்டில் கொடுத்துட்டு மோசம் பண்ணியிருக்கிறாங்க. டபிள்யூபிள்யூ உண்மையிலேயே ஆளாக இருந்தாங்கன்னா ஜான்ஸ்னா ரெசல்மேனியா சாம்பியன் ஆகலாம்ல, அவன்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை பிடுங்குங்க. ஏன் அவனை தோக்க வைக்க மாட்டேங்கிங்க? ஈவன் நிறைய ரெஸ்லரை பற்றி பேசியிருந்தார். இதுக்கு முன்னாடி சாம்பியன் வாங்கும்போது புடுங்கிக்கலாமே, அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கும்போது புடுங்கிருக்கலாமே. அதே மாதிரி இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை பற்றி எல்லாரை பற்றியும் தரக்குறைவாக பேசியிருந்தார். இதை பார்த்த பல பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரிக்கிஷி பேசினது உண்மையிலேயே ஒரு அகார்ணிக செயல். அதாவது மனசாட்சி கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசியிருந்தார். ஏன்னா அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு தெரியுமா, ஜான்சனா சாம்பியன் ஆன ரெசல்மேனியாவில் அவன் டைட்டில் பிடுங்க வேண்டியதானே, அது போர் அடிக்குது இல்லைன்னு. ஆக்சுவலி ஜான்சனா ஜே ஊசோ ஸ்டோரியை கம்பேர் பண்ணும்போது ஜான்சனாவை டபிள்யூபிள்யூ நல்லாவே கொண்டு போகிறாங்க. ஸ்டோரி பேஸ் நல்லா இருக்குது. ஜான்சனாவோட இந்த 17 டைம் ரேஜின் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஜே ஊசோடைய ஃபஸ்ட் டைம் ரேஜின் நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்டோரிக்கு இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் குந்தர் கிட்ட இருக்கணும். ஸோ அதனால் குந்தர் கிட்ட மாற்றினாங்க. அதே மாதிரி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அந்த டைமில் தோக்க வைக்க காரணம் என்னென்னா, பிளட் லைனுக்குள்ளே வார் கேம் மேட்ச் இருந்தது. ஸோ அதனால் தோக்க வச்சாங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணுற ரிக்கிஷி ஏன் மற்ற ரெஸ்லர்ஸை கூட கம்பேர் பண்ணுறாரு? ஜே ஊசோவையும் ஜான்சனையும் கம்பேர் பண்ணுறதெல்லாம் உண்மையிலே சரியில்லை. அவர் 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார். இவர் தடவை இப்படி பண்ணது அப்படிங்கிறலாம் ரொம்ப மோசமான விஷயம். ஏப்பா அவர் ஒரு அப்பாப்பா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லை. அதனால் தான் பையனுக்கு இருக்கிற ஆதங்கத்தை பற்றி சொல்லார். ஆதங்கத்தை பற்றி பேசுகிறது தப்பு இல்லை. ஏன்னா போன தடவை மணி இந்த பேங்க்லேயே ஈட் இந்த மணி இந்த பேங்க்லாம் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. மணி இந்த பேங்க்லேயே ஈட்டு போட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. ஆனால் ஜே ஊசோ மணி இந்த பேங்க் வின் பண்ண வைக்கல, பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னது ஒரு நியாயமான செயல். ஆனால் இந்த தடவை ஜே ஊசோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மீண்டும் மீண்டும் பேசுகிறது அனாதிக்கிற செயல். ஏன் ஜாக்கப் ரெசல்மேனியா சாம்பியன் ஆனார், அவன் தோத்து போனால் நல்லா இருக்குமே நீங்கள் சொல்லலாமே. ரோமன் ரெய்ன்ஸ் 1300 நாளுக்கு மேலே சாம்பியனாக இருந்தார், அவன் தோக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. நயா ஜாக்ஸ் சாம்பியனாக இருந்தாங்க, கிட்டத்தட்ட அவங்க 200 நாள் சாம்பியன் இருந்தாங்க, அவங்க தோற்றுருக்கலாம் நீங்கள் அப்போ சொல்லியிருக்கலாமே. ஈவன் டபிள்யூபிள்யூல அனோலி ஃபேமிலியை சேர்ந்த ஜே ஊசோவே 660 நாள் கிட்ட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தாரு. ஒன்று இல்லை 2 டைட்டில் அவங்க ஏன் வச்சுருந்தாங்க? நல்லா இல்லை, ட்ரிபிள் முடிவு பண்ணது தப்புன்னு சொல்லலாமே. முழுக்க முழுக்க தான் குடும்பத்திட்ட மட்டும்தான் எல்லா சாம்பியன்ஷிப்பும் இருக்கணும், மற்றவங்களாம் விரலை சப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் உண்மையிலேயே சரியில்லை. அதாவது தான் ஒருத்தன் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணலாம், குடும்பத்துக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து பல பேர் பல மீம்ஸ் போட்டுட்டு வராங்க. அதில் இதை பாருங்களேன், ரோமன் ரெய்ன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலிகிட்ட இருக்க எல்லார்ட்டுமே சாம்பியன்ஷிப் இருக்கணும், மற்றவங்கள்ட்ட சாம்பியன்ஷிப் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு ரிக்கிஷி பேசுனது தப்பான விஷயம் தான். ஏன்னா ஜே ஊசோக்கு 2 தடவை டைட்டில், அதுவும் டாக் டீமாக இருக்கிற ஒரு ரெஸ்லரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், ஹெவி வெயிட் சாம்பியன், அதுவும் ஒரு அதாவது டாக் டீம் ரெஸ்லரிலிருந்து ஒரு சிங்கிள் ரெஸ்லர் ஆகி வெறும் 2 வருஷம் தான் ஆச்சு. அந்த 2 வருஷத்துலேயே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 2 டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கலாம் பெரிய விஷயம். இன்னும் 10 வருஷம் ஆகும்போது அவர் எவ்வளோ டைட்டில் வின் பண்ணுவார், அதை பார்க்க மாட்டேக்காரு. இவர் இப்படி பேசுகிற விஷயம்லாம் தான் பிள்ளையை தான் பாதிக்குது. ஏன்னா இதை பார்த்து டபிள்யூபிள்யூ சும்மா இருப்பாங்களா, டிகே சும்மா இருப்பாங்களா, அதை அவர் புரிஞ்சுக்க மாட்டேக்காரு. ஸோ இப்படிப்பட்ட தந்தை மற்ற யாருக்கும் இருக்கக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே பாசக்கார அப்பா தான்ப்பா. ஆனால் மற்ற ரெஸ்லர்ஸையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். தான் குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தானே. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ட்ரிபிள் எச் கிட்ட கேட்கும்போது ட்ரிபிள் எச் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. தனக்கு ஹெல் இன் எ செல் மேட்சோடைய ஸ்டிப்புலேஷன் பிடிக்கல, தனக்கு மணி இந்த பேங்கோடைய ஸ்டிப்புலேஷன் பிடிக்கல, டிஎல்சி மேட்சோட ஸ்டிப்புலேஷன் பிடிக்கல, நமக்கு பிடிச்சதெல்லாம் வார் கேமு, ஒண்டி சண்டை போடுறது, கிங் ஆஃப் குயின் ஆஃப் த ரிங்கு, இது தாங்க பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலி வின்ஸோடைய ஐடியா மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி வாடுறாரு. மணி இந்த பேங்கை தடை செய்ய முடியாது. ஏன்னா மணி இந்த பேங்க் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பாப்புலரான ஒரு விஷயம். இப்போது மணி இந்த பேங்கையே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் அவருடைய ஏரால ரொம்பலாம் அதிகமாக யூஸ் பண்ணலை. போன வருஷம் மணி இந்த பேங்க் உங்களுக்கு தெரியும், ஒரு ஜஸ்ட் ஸ்டோரிக்காக
ஜஸ்ட் ஸ்டோரிக்காக அன்னைக்கு மணி இந்த பேங்க் ட்ரூ மேக்கின்டர் வின் பண்ணி அன்னைக்கே கேஷிங் செய்து சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கின்டருக்குமான ஸ்டோரியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோக்கடிக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கு மணி இந்த பேங்க் தேவையில்லை, அதன் மூலியமாக ஸ்டோரி டெவலப் ஆகுதா அதுதான் தேவை அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு. அதே மாதிரி மேபி இந்த வருடமும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 10-12 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரசல்மனியாவில் ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ப்ரோக் லெஸ்னருக்கு அகேன்ஸ்டாகவும் மணி இந்த பேங்கை கேஷிங் செய்து தான் சாம்பியனாக இருப்பார் செத் ராலின்ஸ். இப்போது அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா தான் மணி இந்த பேங்கை கேஷிங் செய்து, அதாவது கேஷிங் பண்ணிட்டாரு. சாம்பியன் ஆகிற நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்டர்ஃபியூ ஆகி அந்த மணி இந்த பேங்க் கேஷிங் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபெயிலியர் ஆகும் பட்சத்தில் செம்ம கடுப்பாவர் செத் ராலின்ஸ். இதன் மூலிமா செத் ராலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம். அதாவது மணி இந்த பேங்கை ஒன்லி ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு WWE பிளான் போட்டிருக்கதாகவும், மணி இந்த பேங்கோடைய வேலை இந்த வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்குது. ஆக்சுவலி WWE அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மணி இந்த பேங்கை தொடர்ந்து தோக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ்க்கான மணி இந்த பேங்க் சக்ஸஸ்ஃபுல்லி கேஷிங் ஆகணும், மென்ஸுக்கான ரெஸ்லிங் வந்து நாசமாக போகணும் அப்படிங்கிற கான்செப்டை தூக்கி போட்டுட்டு மணி இந்த பேங்குக்கான வேல்யூவை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சுடைய காயான டேமியன் ப்ரீஸை வந்து WWE வந்து ரெஸ்ல்மனியாவில் சாம்பியன் ஆக்குனாங்க. அது மாதிரி செத் ராலின்ஸ் அவருடைய காய் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செத் ராலின்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஸ்டோரி டெவலப் பண்ணணும். அந்த டெவலப்பிங்காக, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மணி இந்த பேங்கை பகடக்காயாக பயன்படுத்தாமல் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, செத் ராலின்ஸ் வந்து சாம்பியன் ஆயிடணும். சாம்பியன் ஆனதுக்கப்புறமா அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு, அந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்போ இல்லை அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்போ, அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோதுனா நல்லாயிருக்கும். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு எது தோணுது? மணி இந்த பேங்கை பகடக்காயாக வச்சு போன வருஷம் ட்ரூ மேக்கின்டருக்கும் சிஎம்மாகவும் வச்சுருந்ததில்ல, அந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லாட்டா அவர் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா மோதிரம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனி வந்து அவங்களுக்கு நம்ம ரெசல்மேனியா மாதிரி அவங்களுக்கு ட்ரிபிள் மேனியா அப்படிங்கிறது ஒன்று அதை நடத்துனாங்க. WWE சேர்ந்த ஒரு சில ரெஸ்லர்ஸும் TNA-லேருந்து ரெஸ்லர்ஸும் வந்து அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ நல்லாவே கொண்டு போனாங்க. ஷோ நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஜூலியோ அப்படிங்கிற மந்தில், அதாவது நம்ம ஜூலை மந்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஷோ நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் ஷோ அப்படின்னு பேரை வச்சு இதை நாங்கள் அஃபிஷியலி வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போஸ்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரோ அப்போ இதை டிவியில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரில. நெட்ஃப்ளிக்ஸும் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. எனக்கு என்னமோ இது ஒரு லைவ் ஷோவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இது மெக்சிகோ நாட்டில் நடக்கிற ஷோ, அதாவது மெக்சிகன் மக்களுக்காக நடத்துகிற ஷோ. அதனால தான் அங்கே எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஜூலை மந்த்தை வந்து ஜூலியோ அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.